ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் தாமே அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு அழியும் கூடாரம், அழிவில்லாத கூடாரம். அழிகிற கூடாரம், அழிவில்லாத கூடாரம், அதை குறித்ததான செய்தி இந்த நாளில் நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கலாம். பூமிக்கு உரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அல்லேலூயா சொல்லலாமா? ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியவில்லை என்று தெரியவில்லை. இன்னும் அடுத்த ஒரு எளிய நடையிலே ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது, அதை நான் வாசிக்கிறேன். நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? இக்கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் விண்ணுலக சார்ந்த நாம் வீட்டை பெற்றுக்கொள்ள ஏங்கி பெருமிச்சு விடுகிறோம். அதை பெற்றுக்கொண்டால் நாம் உறைவிடமற்றவர்களாய் இருக்க மாட்டோம். உலக கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் இந்நிலையை தாங்க இயலாமல் பெருமூச்சு விடுகிறோம். இக்கூடாரத்தை விட்டு விலக வேண்டும் என்பது அல்ல, மாறாக விண்ணுலக வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம் விருப்பம். வாழ்வுக்குரியது சாவுக்குரியதை தனக்கு உட்படுத்தும். இந்நிலையை அடைவதற்கென்றே கடவுள் நம்மை தயாரித்து மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக அவருடைய தூய ஆவியை நமக்குள் வழங்கினார். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். இந்த வேத பகுதி எதை குறிக்கிறது என்று சொன்னால், பூமிக்கு உரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு, அதை தான் அங்கே இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்க்கிறோம். மனுஷ கையினாலே கட்டப்படாத தேவனால் கட்டப்பட்ட ஒரு வீடு நமக்கு பரலோகத்தில் இருக்கிறதாம். இந்த பூமிக்குரிய இந்த கூடாரம் என்று சொல்லுகிறது. இந்த கூடாரம் என்றால் இந்த உடல், பூமிக்குரிய இந்த உடல், அது அழிந்து போனாலும் என்று சொல்லப்பட்டு. இன்னொன்றை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள். இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வாழ்வு அது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட மனித கையாலே கட்டப்படாத ஒரு வீடை ஆண்டவர் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை அங்கே ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாராம்.
இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கூடாரத்தில் 4ஆம் வசனம் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். அந்த மொழிபெயர்ப்பில் பார்த்தோம், பெருமூச்சு விட்டு நம்ம கஷ்டப்படுறோம். என்னையா வாழ்க்கை, என்னையா உடம்பு, ஒன்றும் ஒத்து போகலை, ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே பாருங்க, 4ஆம் வசனம், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோமா. இந்த கூடாரத்தில், இந்த உடலில், இந்த வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? பாரம் சுமந்து தவிக்கிறோம். ஆனால் அதிலே அந்த வசனம் ஒரு வேடிக்கையான காரியத்தை எழுதி வைத்திருக்கிறது. என்னன்னு தெரியுமா? இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்திருக்கிறதாக வேண்டும் என்றே விரும்புகிறோம் என்று சொல்றது. அப்படின்னா என்னன்னா, இந்த வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, நோய் நிறைந்த பாடு நிறைந்த உடல், இதை விட்டுட்டு எப்பயா சீக்கிரம் அந்த கைவேலை இல்லாத வீட்டுக்கு போவோம் என்ற ஆசை இல்லையாம் மனுஷனுக்கு. என்ன இல்லையா? ஆசையே இல்லையாம். ஆமாம். இந்த போர்வை அப்படின்னு என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த போர்வை வாழ்க்கை, இதை களைந்து போடணும் என்று சொல்லிட்டு நமக்கு விருப்பம் இல்லையாம். ஆமாம். இந்த போர்வையை தரித்தவர்களாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா. சில ஆளுங்க சில போர்வையை, அது நாத்தம் அடிக்கும், கிழிஞ்சு போயிருக்கும், அதை தூக்கி போடணும்னு ஆசையே இருக்காது அவங்களுக்கு. அதே தான் திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க, துவைச்சோ துவைக்காமலோ அதே தான் போத்திட்டு படுத்து கிடப்பாங்க. இந்த போர்வையை கடந்து போடணும்னு. சிலருக்கு அதே மாதிரி தான், பீரோ நிறைய புடவை இருக்கும், அதனால் நார்தானாக கிழிஞ்ச புடவை அதை தூக்கி போடணும்னு எண்ணமே வராது. இன்னும் கொஞ்சம் நாள் கட்டிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் கட்டிக்கலான்னு. அதுபோல தான் நம்ம வாழ்க்கையை கட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இழுத்துட்டு கிடக்கிறோமா நம்ம. ஆண்டவர் சொல்கிறார், 3ஆம் வசனம் வாசிங்க, தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் நான் விரும்பின வாழ்க்கை இங்கே வாழ முடியலை, எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல அன்னைக்கு சொல்கிறாங்க. இன்னும் திருப்தி இல்லை, அதுதான் அதனுடைய அர்த்தம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்படும். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிர்வாணிகளாக ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமை. இன்னும் சொந்த வீடு இல்லை, இன்னும் சொந்த வாகனம் இல்லை, இன்னும் சரியான இது இல்லை, இன்னும் இது இல்லை, இல்லை 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 அப்படின்னு இருக்கு. ஆனால் அவர் ஆண்டவர் அங்கே சொல்கிறார், நீங்கள் தரித்து கொண்டவர்களானால், எதை அங்கே போகிறதுக்கு உள்ள ஒரு நம்பிக்கையை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்களானால், இங்கே நீங்கள் இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா. ஆமாம் இல்லையா, சொல்லலாமா? ஆமாம். இங்கே இல்லை 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 இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம நினச்சபடி வாழ முடியலை, இன்னும் நிம்மதி இல்லை, இன்னும் சரியில்லை, இன்னும் சரியில்லை, இன்னும் சரியில்லை அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானது அகன்று போகுமா. இப்போ நமக்கெல்லாம் நிறைவானது அங்கே வந்து ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருக்கு. நமக்கு எங்கே இருக்கு? அங்கே தான் நிறைவானது, பூரணமானது அங்கே தான் இருக்கு. இந்த மனித வாழ்க்கை கூடாரம் ஒரு நாள் அழிந்து போகிறது. இந்த கூடாரத்தில் நாம் என்ன பண்ணுகிறோமா, பாரம் சுமந்து தவிக்கிறோம். 2ஆம் வசனம், ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரமவாசத்தை தளித்து கொள்ள மிகவும் வாஞ்சியாக இருக்கிறோம். ஆனால் இந்த கூடாரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், தவிக்கிறோம் தவிக்கிறோம் தவிக்கிறோம். எனவே இந்த உலக வாழ்க்கை எல்லாருக்கும் தவிப்பு உள்ளது தான். ஆமாம், பணம் இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் பணம் இருந்தால் மானம் இருக்குதா பார்த்தீங்களா? இல்லை. பணம் இருந்தால் மானம் இல்லை, மானங்கெட்ட வாழ்க்கை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் எல்லாருக்கும் இந்த உலகத்தோடு தான் அவங்க ஆடம்பரமும் அவங்களுடைய மினுக்கு வஸ்திரமும் எல்லாம் இந்த உலகத்தோடு தான். அவங்க சொல்லட்டும், இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாமல் தேவனால் கட்டப்பட்ட ஒரு வீடு எனக்காக இருக்கிறதுன்னு சொல்லட்டும், பார்க்கலாம். அப்போ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
பாரம் சுமக்கலாம், தவிக்கலாம், பெருமூச்சு விடலாம், கஷ்டப்படலாம், இன்னும் கொஞ்ச நாள் கூட வாழ்ந்தால் நல்லதுதான்னு நினச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாலும் நமக்காக அங்கே ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் ஒதுக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அந்த கூடாரம் அருமையான ஒரு கூடாரம், கைவேலையால் அல்ல, மனிதனுடைய கைவேலையினாலே கட்டப்படாத ஒரு கூடாரத்தை ஆண்டவர் அங்கே நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பாடு உண்டு. ஆமாம், சிலருக்கு மாம்பழம் சீசன், இப்போது பலாப்பழம் சீசன், நல்லா ஆசையாக வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க. எங்கே என்ன மாதிரி ஆளுங்க அதை பார்த்து பார்த்து நாக்கில் தண்ணி ஊறிட்டு செத்து செத்து சாப்பிட்றதா. என்னையா உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னு நினைக்காதுங்க. நான் நாக்கில் நான் அப்படி ஊறி சாக மாட்டேன். நானும் போய் வாங்கி அது சாகிறது எப்போ ஆனாலும் நமக்காக ஒரு வீடு அங்கே என்ன இருக்குது, ஆயத்தமாக இருக்குது, அதனால சாப்பிட்றது தான். சிலருக்கு சொல்கிறேன், சிலர் அதை பார்த்து பார்த்தே இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு சாப்பிட முடியாது, ஒன்றுமே முடியாது. ஆமாம், அது ஒரு பாரம் சுமந்து தவிக்கிறாங்க. சரி, வாழ்ந்த காலத்தில் நல்லா சாப்பிட்டேன்யா போதும், இப்போ அழைப்பு வருமானு அவங்க அழைப்பை தேடி இருக்கிறாங்களா? இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் வாழணும், இன்னும் கொஞ்ச நாள் வாழணும், இன்னும் கொஞ்ச நாள் வாழணும். ஆமாம், வேதத்தில் ஒரு இடத்துல இருக்கோம், சேர்த்து வைக்கிற தொல்லையே ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாராம். சேர்த்து வைக்கிற தொல்லையே கொடுத்துருக்கிறாராம். அவனும் சாப்பிட முடியாது, வேற ஒருத்தரும் கொடுக்க மாட்டான், சேர்த்து 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 வைப்பான். பிரியமானோலே, நான் அதை ஒரு கேலி கூத்துக்காக சொல்லவில்லை. எத்தனையோ பிச்சைக்காரர்கள் செத்து கிடப்பார்கள். அவர்கள் மூட்டை முடிச்சில் லட்சக்கணக்கில் பணம் இருக்குங்க. ஒரு பிச்சைக்காரன் செத்தா அவனை அடக்கம் பண்ணலாம், அவன் ஏதோ அழுக்கு துணி மூட்டை வச்சிருக்கான்னு பார்த்தா அதில் பல ஆயிரம் பணம் அங்கே இருக்குது. அவன் என்றாலும் அவனுக்கு என்னதான், மறுநாள் பிச்சை எடுக்க இருக்கிறத முதல்ல எங்கேயாவது உட்காந்து நல்லா சாப்பிடுவோம், ஏன் நல்லா சாப்பிட்டு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போகலான்னு அவனுக்கும் எண்ணம் இல்லை. எல்லாருக்கும் தான் அந்த எண்ணம். பணக்காரனை பாருங்க, சேர்த்து 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 வைக்கிறோம். இதுதான் ஆண்டவர் தீமைத்தைக்கு சொல்லும்போது பவுல் மூலமாக, உண்ணவும் உடுக்கவும் போதும் இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவன். ஆமாம், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும், நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இருக்க போதும். நாளைக்குன்னு நான் சொல்கிறேன், ஆண்டவர் அதை கூட சொல்லலை. நாளைய தினத்தை கொடுத்து கவலைப்பட, இன்னைக்கு இருக்கா அது போதும். பல தலைமுறைக்கு மக்கள் சேர்த்து வைக்கிறார்கள். ஆனால் இந்த பரலோகத்திலே நாம் போகிறோமா, அங்கே எனக்கு ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதா என்ற நினைவு இருக்கிறதா? இங்கே அவர்கள் என்னதான் சேர்த்து வைத்தாலும் வேதத்தின் பிரகாரம் அந்த பாக்கியத்தை அவர் தரித்து கொள்ளாமல் இருக்கிறது வரையிலும் அவர்கள் இந்த பூமியிலே நிர்வாணமாதானாம் இருக்கிறார்கள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். ஆண்டோடைய பார்வைக்கு அவங்க எதுவும், இப்போ உங்களெல்லாம் பார்த்தா பார்வைக்கு தான் ஏழ்மையும் எளிமையும் உங்களுக்கு தெரியும். ஆண்டோடைய பார்வையில் நீங்கள் வெளியேற பெற்றவர்கள், நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். ஏனென்றால் உங்களுக்கு பரலோகத்தில் அழிவில்லாத ஒரு இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணி வச்சுட்டீங்க அங்கே. அல்லேலூயா சொல்லலாமா? ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருக்கிறீங்க அங்கே. அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது. அதனால தான் அந்த நித்திய ஜீவன், அதை மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்ற எந்த ஜீவன்? நித்திய ஜீவன், அந்த எவர் லாஸ்டிங் லைஃப், அது தேவனோடு வாழ்கிற வாழ்வு. அதை தரித்து கொண்டால் இந்த உலகத்திலே நாம் நிர்வாணிகளாக இருக்க மாட்டோமா? அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கணும். அதனாலே பிரியமான தேவனுடைய பிள்ளை, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தரிசித்து, அதாவது நாம் நம்முடைய பார்வையிலே
அது இருக்கிறது இருக்கிறதுனால நாம் விசுவாசத்தில் இருக்கிறோம். எனக்கு அதை விட மேலானது எங்கே அங்கே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதனால யாருமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சாப்பாட்டில் பிசினித்தனம் பண்ணி இருக்கிறதுல என்ன பண்ணணும், நல்லா சாப்பிடுங்க. இருக்கிறத வச்சு நல்ல வஸ்திரம், ஆமாம், இருக்கிறத வச்சு நல்ல வஸ்திரம் அப்படி பண்ணுங்க. நான் பெரிய இதெல்லாம் ஆடம்பரத்தை நான் சொல்லலை, இருக்கிறதுல என்ன பண்ணணும். ஆமாம், அதனால தான் அந்த முதுமொழியோ பழமொழியோன்னு சொல்லுவாங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதாவது பழைய துணி ஆனாலும் அதை என்ன பண்ணணுமா, நல்லா துவைச்சி நீட்டாக கட்டுங்க அப்படின்னு. ஆமாம், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்மை மோசமாக வைக்க மாட்டார். சில நேரங்களிலே சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லுவேன். சிலது ரொம்ப பழசானா கூட நான் அதை தூக்கி வெளியே போடுறது. ஏன்னா இப்போ எல்லாம் நான் பழசை தூக்கி ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஏழைக்கு இறங்குறோம், கத்தருக்கு கணக்கு கொடுக்குறானா. அதனால் நான் 10 வருஷம் கட்டி அது கிழிஞ்சும் கிழியாததுமாக இருக்கிறத இன்னொரு ஏழைக்கு கொடுத்தா அது கடவுளுக்கு கொடுக்குறது சமானமாக. அதனால் புதுசு எடுத்து கொடுத்துட்றது. கொடுக்கணும்னு நினச்சா எப்படி கொடுத்துட்றது, புதுசாக கொடுத்துடணும் அப்படின்னு. அதனால் இதை தூக்கி போடுறதுக்கே மனசு இல்லை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆமாம், அதையே திரும்ப திரும்ப போடணும். ஆமாம், ஆனால் நம்ம தூக்கி போட்டால் தான் புதுசு எடுக்கிறதுக்கு முடியும். அது போடாத வரைக்கும் நமக்கு ஆண்டவர் அதை வாய்க்க பண்ண மாட்டார். எனவே சில காரியங்களை நாம் விட வேண்டும். அதை விட்டால்தான் நாம் என்ன பண்ண முடியும், நல்லதை சுதந்திரிக்க முடியும். எனவே ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால் எப்போவுமே நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். நான் இந்த உலகத்தில் நிர்வாணி அல்ல. நிறைய பேர் ஒன்றுமே இல்லை, நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. இத்தனை வருஷம் நீங்கள் சென்னையில் வாழ்ந்தீங்களே, என்ன பண்ணிட்டீங்க, சொந்த வீடு வாங்கினீங்களா, கார் வாங்கினீங்களா, அதை வாங்கினீங்களா, இதை வாங்கினீங்களான்னு நம்மளை என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. சொந்த பந்தங்கள்லாம் சொந்த பந்தங்க, நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் யாரெல்லாம் நீ என்னத்தை தான் வாழ்ந்துட்ட, சென்னையில் என்ன தான் பண்ணிட்ட, நீ இவ்வளோ நாள் சம்பாதிச்சு என்ன பண்ணணுன்னா, நான் நிர்வாணி அல்ல, நான் தரித்து கொண்டிருக்கிறேன் ஒன்றை. அந்த தரித்து கொண்டபடினாலே நான் இந்த உலகத்தில் உங்கள் பார்வைக்கு நிர்வாணியாய் தருகிறேன். ஆனால் நான் நிர்வாணி அல்ல. வேதம் சொல்கிறது, அங்கே நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? ஆம். எனவே இந்த போர்வையை நான் களைந்து போடணும்னு விரும்புகிறோமோ இல்லையோ, ஒரு நாள் இந்த போர்வை நம்மை விட்டு போயிடும். போகும்போது நாம் அங்கே போய் அந்த அருமையான பிளேஸை நாம் சுதந்தரிப்போம். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளை, நான் அதான் சொல்ல வந்தேன், நாம் ஐஸ்வர்யவான்கள். அல்லேலூயா. அதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும் பிரியமானவர்களே. எனவே எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லையே, இப்படிப்பட்ட வாழ்க்கை அமையலைன்னு யாருமே குறைபட்டுக்காதுங்க. உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இதற்கு நம்மை ஆயத்தம் படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அல்லேலூயா சொல்லலாமா? நாம் தரிசித்து நடாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே நம்மை எதற்கு ஆயத்தம் பண்ணுகிறவர், அந்த இடத்தை தரிசிக்க, அந்த இடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள, அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தம் பண்ணுகிறவர் தேவன். எனவே தேவன் நம்மை நடத்துகிற காரியம் சரியான பாதையில் தான் நம்மை நடத்துவார். இன்னும் நம்ம சொந்த பந்தங்களுக்கு கிடைக்காத ரட்சிப்பின் சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு நாள் அவர்களும் உலகத்தை விட்டு போகும்போது இதையும் கொண்டு போக போகிறதில்ல. நீ இதை வாங்கலையா, அதை வாங்கலைன்னு சொன்னால் எதை கொண்டு போவாங்க? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. எல்லாத்தையும் விட்டு தான் நாம் போக வேண்டும். ஆனால் அந்த பந்தய பொருளை, அந்த பரமராஜ்யத்தை அடைகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எனவே இங்கே நாம் பார்க்கும்போது இந்த 2ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியாக இருக்கிறோம். தரித்து கொள்ள. 3ஆவது வசனம் சொல்கிறது, தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் என்று.
எனவே இந்த உலகத்திலே நாம் எதை தரித்து கொள்ள வேண்டும்? அங்கே நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பரலோகத்திலே நமக்காக ஒரு இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே அதற்குரிய காரியம், பிரியமானே, நீங்கள் வெளிநாடுக்கு போக வேண்டுமானால் பாஸ்போர்ட் இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் அங்கே போக முடியும். அதுபோல நாம் இங்கே தரித்து கொண்டவர்களானால் அந்த பந்தய பொருளை இங்கே தரித்திருக்க வேண்டும், இங்கே பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். பெற்றுக்கொண்டோமானால் நாம் நிர்வாணிகளாக இங்கே இருக்க மாட்டோம், அங்கே போவோம். எதை தரித்து கொள்ள வேண்டும்? கலாத்தியர் 3:27, இந்த கொரிந்தியரின் புஸ்தகம் அடுத்த புஸ்தகம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்கிறீர்களா? தரித்து கொண்டிருக்கிறோமாம். அல்லேலூயா சொல்லலாமா? எப்படி ஒரு வஸ்திரத்தை நீங்கள் தரித்திருக்கிறீர்களோ அதுபோல ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்களாம். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். கிறிஸ்து இப்பொழுது நமக்குள்ளாக இருக்கிறார், நாம் கிறிஸ்துக்குள்ளாக. அதனால தான் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துக்கு உள் ஆக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் என்று சொல்லப்பட்டிருக்கும். கிறிஸ்துக்கு உள் ஆக, கிறிஸ்துக்குள் நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துக்குள் நம் ஆத்துமா காக்கப்பட வேண்டும். எனவே அந்த ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை நாம் தரித்திருக்கிறோமாம். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். எனவே நாம் இங்கே தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகள் இல்லை, அங்கே போய் சேர்ந்துருவோம். கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். 13ஆம் வசனம், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படியானால் நாம் எதை தரிக்க வேண்டுமாம்? இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாகிறது. நமக்கு இரவு சென்று போகிறது. இரவு என்று சொன்னால் பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் இதெல்லாம் சென்று போய் ஒரு பகலின் அனுபவத்துக்குள்ளாக நாம் போக போகிறோம் பரலோகம் போகும்போது. எனவே நாம் அந்தகாரத்தின் கிரியைகள், அதாவது அந்த பாவத்தின் கிரியைகள், அநியாயத்தின் கிரியைகள், அந்த கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டுமாம். ஒளியின் ஆயுதம் என்று சொல்கிறது நீதி, நன்மை செய்கிறது, சமாதானமாக இருக்கிறது, தான தர்மம் பண்ணுகிறது, பரிசுத்தமாய் வாழ்கிறது, நாம் தவறு செய்யாதபடி, கெட்ட வார்த்தை பேசாதபடி, தீங்கு நினையாதபடி, நல்லதே நினைத்து நல்ல காரியங்களை செய்கிறது தான் அந்த ஒளியின் ஆயுதம். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே நாம் ஒளியின் ஆயுதத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டுமாம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியம் இருக்கக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது, துன்மார்க்கத்துக்கு வேதான காரியம் இருக்கக்கூடாது, பாவ காரியங்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள், பார்வை, நடக்கை, பேச்சு எல்லாம் பரிசுத்தமாய் காணப்படும். அதுதான் ஒளியின் ஆயுதம். அல்லேலூயா. ஆமாம். இன்னும் உலகத்தான் என்ன பண்ணிடுவோம், நம்ம ஏதாவது ஒரு சண்டை வந்தால் கெட்ட வார்த்தையாக நம்ம பேசுகிறோம். நம்ம அப்படி பேச முடியாது. ஏனென்றால் அவர்கள் இருளின் ஆயுதத்தை தரித்திருக்கிறார்கள், நாம் ஒளியின் ஆயுதத்தை தரித்திருக்கிறோம். கவனமாக இருக்க வேண்டும். ஒளியின் ஆயுதத்தை நாம் தரித்திருக்கிறோம். எனவே 14ஆம் வசனம், அந்த 13 எல்லாம் வந்துடுது, அந்த பாவ காரியங்கள் அதெல்லாம் விட்டு 14ஆம் வசனம், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இயேசுவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இயேசுவின் சிந்தனை, இயேசுவிடத்தில் இருந்த சிந்தை, இயேசுவிடத்தில் இருந்ததான காரியங்கள், குணங்கள் நாம்
தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. பழைய மனுஷன் யார் என்றால் ஆதாம். புரியுதா? பழைய ஆதாமும் அவன் யாருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவன்? தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான். ஆனால் அவன் இருளின் ஆயுதத்தை தரித்து கொண்டு சாத்தானுக்கு இடம் கொடுத்து மோசம் போய்விட்டான். எனவே புதிய மனுஷனாகிய அந்த இயேசு கிறிஸ்து புதிய ஆதாமாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். எனவே அந்த புதிய மனுஷனை நாம் என்ன பண்ண வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 6:11 வாசியுங்கள். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் உங்களை இருளின் ஆயுதங்களை கொடுத்து இருளிலே இருக்க பண்ணுவான். நீங்கள் தரித்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை அவன் உரிந்து போட பார்ப்பான், அவன் எடுத்து போட பார்ப்பான். எனவே அவனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர் ஆகும்படி நீங்கள் என்ன பண்ண வேண்டுமாம்? அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். அந்த சர்வாயுத வர்க்கம் 13ஆம் வசனம் வாசியுங்கள். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் என்கிற அரைக்கச்சை, அது ஒரு சர்வாயுத வர்க்கம். சத்தியம், உண்மை, சத்தியம். ஆமாம், சத்தியம் உங்களை காணப்படும். உண்மை இருக்கணும். இல்லையா சொல்லலாமா? ஆமாம். நீதி என்னும் மார்க் கவசம். நீதியே செய்யணும், நீதிமானாக இருக்கணும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், நல்ல விசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது சமாதானத்துக்குரியதாக இருக்கணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், எந்த குடும்பத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏதாவது தவறான காரியத்தை சொல்லி அவங்களுடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடாது. சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்தை நாம் சொல்லக்கூடிய அந்த ஆயத்தம் என்கிற பாதரட்சை ஆகிய அந்த ஆயுதத்தை தரித்து கொள்ள வேண்டுமாம். அடுத்தது, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிக்க வேண்டும். விசுவாசம். அல்லேலூயா. நாம் தரிசித்து நடாமல் விசுவாசம். ஆமாம், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எனக்கு சமாதானமான வாழ்க்கை தருவார், இந்த ஓட்டத்தை சமாதானமாக முடிக்க கிருபை தருவார் என்று விசுவாசிக்க வேண்டுமாம். ஆமென். அடுத்தபடி, ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ரட்சிப்பு உங்க மேல எப்பவும் இருக்கணும். அந்த ரட்சிப்பின் அந்த கிரீடம் எடுபட்டு போகக்கூடாது. அது ரட்சிப்பு. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. ஆவியின் பட்டயம், தேவ வசனத்தை எப்போதும் பிடித்தவர்களாய் நிற்க வேண்டும். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு ஜெபம் பண்ணி, விண்ணப்பத்தோடு ஆவியிலே ஜெபம் பண்ணி நீங்கள் விழித்து கொண்டிருக்க வேண்டும். பிரியமானது, ஜெபம், இதெல்லாம் தான் சர்வாயுத வர்க்கம். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், நான் பார்த்துருக்குறேன். சிலர் கல்யாணத்துக்கு போனால் என்னென்னமோ தரிச்சிருப்பாங்க. ஆமாம், என்னென்னமோ தரிச்சிருப்பாங்க. அதை தரிச்சிருப்பாங்க, இதை தரிச்சிருப்பாங்க, அதை தரிச்சிருப்பாங்க, என்னென்னமோ. அதெல்லாம் மேலல்ல, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஆம், நமக்காக ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும், அழியும் கூடாரம் இது அழிந்து போனாலும் அழியாத ஒரு கூடாரத்தை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார்.
முழங்கால் படியிடலாம். ஆண்டவரை நோக்கி பாருங்க. எது இருக்கிறதோ இல்லையோ, ரட்சிப்பு இருக்கிறது எனக்கு. எது இருக்கிறதோ இல்லையோ, நான் இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறேன். எது இருக்கிறதோ இல்லையோ, சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை நிர்வாணியாய் வைக்கவில்லை. நாம் நிர்வாணி அல்ல, நாம் நிர்வாணி அல்ல. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஒளியின் ஆயுதம். ஆமென். இருளின் ஆயுதம் வேண்டாம். நாம் ஒளியின் பிள்ளைகள். ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்வோம். தேவன் எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க. ஆண்டவரே, உம்மை தரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள கிருபை தாரும். ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்ள கிருபை தாரும். கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த பூமிக்குரிய கூடாரம், இந்த கூடாரத்திலே பாரம் சுமந்து நாங்கள் தவிக்கிறோம். பணக்காரனுக்கும் பாரம் உண்டு, தவிப்பு உண்டு. ஏழைக்கும் பாரம் உண்டு, தவிப்பும் உண்டு. ஆனால் இந்த கூடாரத்தை விட்டு போகும்போது உம்மை தரித்து கொண்டவர்களுக்கு ஒரு நித்திய வீடை வைத்திருக்கிறீர். சந்தோஷமான இடம். ஆனால் உலகத்திலே எப்பேற்பட்ட கோடீஸ்வரர்களுக்கும் அந்த இடம் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் இந்த உலகத்திலே பொன்னும் விலையேறப்பட்ட வஸ்திரங்களையும் தரித்திருக்கிறார்களே தவிர நிர்வாணிகளாயிருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நாங்கள் நிர்வாணிகள் அல்ல. நாங்கள் உம்மை தரித்திருக்கிறோம். ஒளியின் ஆயுதத்தை தரித்திருக்கிறோம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிறோம். எனவே நாங்கள் நிர்வாணிகள் அல்ல. ஒரு நாள் மீட்பராகிய இயேசு வெளிப்படும் போது அந்த பாக்கிய வீட்டை நாங்கள் சென்றடைய எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த நம்பிக்கையில்லாத பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தும். இந்த உலகத்திலே நாங்கள் கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் இல்லை. இந்த உலகம் எங்களுக்கு சதம் அல்ல. நாங்கள் உம்முடைய விலையேறப்பெற்ற ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டவர்களாய், இந்த உலகத்திலே நீதி செய்கிற பிள்ளைகளாய், உண்மையுள்ள பிள்ளைகளாய், விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து நல்ல போராட்டத்தை போராடி அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நம்முடைய வரி காயங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே.